திக்ர் செய்வது, அல்லாஹ்வை அதிகம் நினைவுபடுத்துவது, திக்ர் செய்கிற இபாதத்தையும் மறுமையில் நமக்கு தராசை கதிக்க வைக்கிற இபாதத் என்று வழிகாட்டியிருக்கிறார்கள். எல்லா இபாதத்துக்களும் பொதுவாக நம்முடைய தராசை கதிக்க வைக்கும். சிலவைகளை குறிப்பிட்டு நிறைய செய்யுங்கள், இது நிறைய செய்கிற சந்தர்ப்பமிக்க வணக்க வழிபாடுகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார். புகாரியிலே வரக்கூடிய ஆக கடைசாவது ஹதீஸ், நபி அவர்கள் சொல்கிறார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான் சகீலத்தானி ஃபில் மீசான் ஹபீபத்தானி இலர் ரஹ்மான். 2 வார்த்தை சொல்ல போகிறாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு 3 விஷயம் சொல்கிறாங்க. 2 வார்த்தை தான் சொல்ல போகிறாங்க. அந்த 2 வார்த்தைக்கும் 3 சிறப்பை சொல்கிறார்கள். முதலாவது 2 வார்த்தைகள் அது நாவால் சொல்கிறதுக்கு லேசானதான், பெரிய கஷ்டமான ஒரு இபாதத் இல்லை. நாவால் சொல்கிறதுக்கு லேசானது. அந்த லேசான 2 வார்த்தையும் சொன்னால் நம்முடைய தராசை பாரமாக்கும், நம்முடைய தராசை பாரமாக்கும். அப்போ செல்றாக்கள் குறையத்தான். சும்மா லேசான 2 வார்த்தை நாவால் சொல்கிறதுக்கு அதுதான் தராசை கதிக்க வைக்கும், பாரமாக்கும். அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும் கூட, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்று நபி அவர்கள் சொல்லி போட்டு சொன்னார்கள், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். ஒருக்கா சொல்லி பாருங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். இது அடிக்கடி சொல்லணும். இது தராசை பாரமாக்கும், அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, நாவில் சொல்கிறதுக்கு லேசானது. இது அடிக்கடி நம்முடைய நாவுகளில் இந்த திக்ர் வரணும். லா யஸாலு லிசானுக ரத்பன் பிதிக்ரில்லாஹ், உடைய நாவு அல்லாஹ்வை திக்ர் செய்வதில் ஈரமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போ நம்ம நிறைய இதை சொல்லணும், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். வேறொரு வார்த்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தைகள் 4, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னொரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு திக்ரை கற்றுத்தா, அதை வைத்து உன்னை நான் அழைக்கப் போகிறேன், உன்னை நான் பிரார்த்திக்கப் போகிறேன். அந்த திக்ர் உலகத்தில் யாருமே சொல்ல போடாது. அப்ப அல்லாஹ் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மாறு கேட்டார்கள், குல்லு இபாதிக யகூலூன ஹாதா, யா அல்லாஹ், எல்லாரும் இதைத்தானே சொல்றாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ன்னு. நான் ஒரு விசேடமான ஒரு இபாதத்தை கேட்டேன், நீ எனக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் தானே சொல்லியிருக்கிறாய். லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்கனவே சொன்னதில் வருது, அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை 4, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இதன் பெருமதியை விளங்கப்படுத்துகிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பாரம் உங்களுக்கு தெரியுமா என்பதை விளங்கப்படுத்துறதுக்கு வானமும் வானத்திலே உள்ளவைகளையும் பூமியையும் பூமியிலே உள்ளவைகளையும் ஒரு தராசிலும், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை ஒரு தராசிலும் வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தராசிதான் பாரமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்போ நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிற யாருக்கண்டா மௌத்தா போடுற ஆளுங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க என்று மட்டும்தான் சொல்லுவோமே தவிர நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது இல்லை. இது வானம் வானத்திலே உள்ளவை, பூமி பூமியிலே உள்ளவைகள் அனைத்தையும் விட பாரமான வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ர் நாவால் சொல்லப்பட்டு மொழியப்பட்டு கொண்டே இருக்கணும். போகக்குள்ள வரக்குள்ள, வேலைக்கு போகக்குள்ள, வேலை விட்டு வரக்குள்ள, வேலை செய்யக்குள்ள, வீட்டில் இருக்கக்குள்ள, வீட்டை விட்டு வெளியில் வரக்குள்ள, பள்ளிக்கு வரக்குள்ள, பள்ளி விட்டு போகக்குள்ள சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம் என்று இந்த திக்ர்கள் சொல்லப்படணும். இது மிக பெரும் பாரமான நன்மையை கூட்டக்கூடிய இபாதத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதனோடு வரக்கூடிய
நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சுபஹ் தொழுது விட்டு அவரிடமிருந்து வெளியே செல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலையானதற்கு பிறகு மீண்டும் பள்ளிக்குள்ளே வருகிறார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில் திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள், திக்ர் செய்கிறீர்கள் தானே, இந்த திக்ர் நீங்கள் எவ்வளவு நேரம் செஞ்ச திக்ர்? சுபஹ் தொழுதத்திலிருந்து காலை ஆகிற வேலை என்றால் ஒரு 2 மணித்தியாலம் மட்டுக்கு வரும், அல்ல 1 மணித்தியாலம் என்றாலும் வரும். அந்த அவ்வளவு நேரம் செஞ்ச திக்ரையும் நான் ஒரு வார்த்தை சொல்லி போட்டு ஒளிமிட்டு போனேன், அந்த வார்த்தையையும் சேர்த்து நிறுத்தி பார்த்தால் நான் சொன்ன அந்த சின்ன வார்த்தை தான் பாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். பாரமான வார்த்தை அது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 4 வார்த்தைகள் 3 தரம் சொல்லணும்ண்டாங்க. 4 வார்த்தைகள் 3 தரம் சொல்லணும் ஒவ்வொரு சுபஹுக்கு பிறகும். அதுவும் நம்முடைய நன்மையை பாரமாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திக்ர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னது? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த திக்ரை நம்ம பாடமாக்கணும். எப்படி தன்னுடைய மனைவிக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால், உன்னோட தான் நான் சுபஹ் தொழுதேன், ஓத வேண்டிய ஔராதுகளை திக்ருகளை ஓதினேன், இந்த இடத்திலிருந்து நான் எழுந்து சென்றேன், இவ்வளவு நேரமும் துஹாவுடைய நேரம் வரைக்கும் நீ திக்ர் செஞ்சாயே, அதையும் நான் சொன்ன இந்த 4 வார்த்தைகளை 3 தடவை சொன்னேன், அதையும் நிறுத்து பார்த்தால் நான் சொன்ன இந்த 3 வார்த்தை தான் பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார்கள் என்றால், நம்ம எவ்வளவு அந்த திக்ரோட அதனோடு செய்வதற்கு கவனம் செலுத்த வேண்டிய நிலைப்பாடு நமக்கு இருக்கிறது. அப்போ எனவே இந்த புகாரில் முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸையும் நாம் மனனமிட்டுக் கொள்ள வேண்டும். சுபஹில் அதை ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸீனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்று வரக்கூடிய அந்த வார்த்தையாகும்.